மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இவரோட பேர் மூர்த்தி. இவர்தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர். இவரை தேர்வு செஞ்சது மதுரை மக்கள். அதனால மதுரை மக்கள் கூடுதலா கவனிங்க. ஏன் அப்படின்னா ஒரு கறந்த பால்ல விஷம் கலக்கிற மாதிரி தான் இந்த மாதிரி நபர்களை நீங்க பொது வாழ்க்கையில தேர்வு செய்யறது. ஆகவே தமிழகத்தினுடைய எல்லா பேருமே கவனிங்க. முக்கியமாக இவரை தேர்வு செஞ்ச மதுரை மக்களும் கவனிங்க. இதே நான் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நான் சொல்றேன்னா, இந்த தனிப்பட்ட நபர் மீது நமக்கு எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. ஆனா இவர் பொது வாழ்க்கைக்கு ஏற்ற நபரே கிடையாது, எந்தவித தகுதியும் கிடையாது. அதற்கு என்ன முக்கியமான காரணம்ன்றதை முழுசா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு சொல்றேன், உலகத்திலே மிகப்பெரிய மாஃபியா கும்பல்னு நீங்க நெட்ல தேடினீங்களா இல்லாட்டி ஆய்வு பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான பட்டியல் இது. MS-13, ஸ்ட்ரீட் 18 இந்த மாதிரி பெரிய பெரிய மாஃபியா கும்பல்லாம் இருந்தது உண்டு. இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நீங்க நெட்ல தேடுங்க, சுவாரஸ்யமா நிறைய விஷயம் கிடைக்கும். ஆனா உங்க எல்லா பேருக்கும் என்ன புரியணும் அப்படின்னா, இந்த மாதிரி சட்டவிரோதமாக இயங்கக்கூடிய எல்லா கும்பலுமே அதிகபட்சம் ஒவ்வொரு வருஷமும் எனக்கு தெரிஞ்சு 3000-4000 கோடி சம்பாதிக்கும். அதற்காக இவனுக்கு கொடுக்குற விலை இருக்கு இல்லையா, அது மிகப்பெரியது. அதற்காக இவனுங்க இயங்குற விதம் இருக்கு இல்லையா, அது மிக கொடூரமானது. அதனாலதான் இவங்க எல்லாருமே மாஃபியான்றோம். இப்ப எதுக்கு நான் மாஃபியா கும்பலை பத்தி பேசுறேன் அப்படின்னா, உலகத்தில் கூட மிகப்பெரிய மாஃபியா கும்பல்னா இது எவரும் கிடையாது, தமிழகத்திலிருந்து இயங்கக்கூடிய திமுகன்ற கட்சி. அதை தான் நீங்க மாஃபியாவோட முதல் இடத்துல வைக்க முடியும். இந்த ரெண்டுமே மாஃபியா கும்பல் ஏன் ஒரே தட்டில் வைக்கிறேன்னா, ரெண்டுமே சரியா சிஸ்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி அதை வச்சு இயங்குவாங்க. ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி அந்த சிஸ்டத்தை வச்சு சரியா கொள்ளையடிக்கிறது. இப்ப விவகாரத்துக்குள்ள போலாம். விவகாரம் என்ன அப்படின்னா, இவர் இருக்கக்கூடிய பத்திரப்பதிவுத்துறை இல்லையா, அதுல ஒரு சிஸ்டம் உருவாக்கியிருக்காங்க. அந்த சிஸ்டத்து படி எப்படி கொள்ளையடிக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க. திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுமே இந்த பத்திரப்பதிவுத்துறையை எப்படி கொள்ளையடிக்கலாம். தமிழகத்திலே ஊழல் அதிகமாக நடக்கக்கூடிய துறைகள்ல 3வது இடத்துல வர்றது இந்த பத்திரப்பதிவுத்துறை. இந்த பத்திரப்பதிவுத்துறை எதற்காக மூர்த்தியிட கொடுத்தாங்க? அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவரா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆனா எதற்காக கொடுத்தாங்கன்னு கடைசியில் உங்களுக்கு விட கிடைக்கும். ஒட்டுமொத்தமா பத்திரப்பதிவு இருக்கு இல்லையா, அது 54 மாவட்டங்களாக பிரிக்கப்படுது. டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் சுமார் 54, சப் ரிஜிஸ்ட்ரார் ஒரு 571. இந்த ரெண்டு செக்ஷனையும் ஆடிட் பண்றதுக்காக சுமார் 45 ஆடிட் விங் இருக்குது. இதுதான் நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமான ஸ்ட்ரக்சர். இதுல ஊழல் நடக்கக்கூடிய பகுதிகள் பார்த்தா இந்த ரெண்டு இடங்கள் தான். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கக்கூடிய அந்த பத்திரப்பதிவுத்துறை அதிகாரி, அதுக்கப்புறம் ஒவ்வொரு சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய பத்திரப்பதிவுத்துறை அதிகாரி. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒரு பெரிய ஊழல்ல ஈடுபடுவாங்க. இந்த ஊழல் ஒரு பெரும் பங்கு அமைச்சருக்கு போகும். இது காலங்காலமாக அதிமுக திமுக ரெண்டு கட்சியுமே செய்யக்கூடியது. ஆனா சமீபத்தில் திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊழல் உச்சகட்டத்துக்கு போயிருச்சு. அது எதனால உச்சகட்டத்துக்கு போச்சு, அது யார்கிட்ட போகுது, இதுதான் ரெண்டு கேள்வி. இப்ப இந்த விவகாரத்தை இன்னும் தெளிவா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா, மத்திய அரசு என்ன பண்றாங்கன்னா, இந்த பத்திரப்பதிவுத்துறை தான் பெரிய அளவில் ஊழல் நடக்கிறதுனால எல்லா பத்திரப்பதிவுத்துறையும் ஒரு சர்வர்ல இணைக்கிறாங்க. அதன் மூலமா என்ன பண்றாங்கன்னா, டிஜிட்டல் இந்தியா வச்சு அந்த டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழே டிஜிட்டல் இந்தியா லேண்ட் ரெக்கார்ட்ஸ் மாடர்னைசேஷன் ப்ரோக்ராம் ஒன்று இயக்குறாங்க. இதை வச்சு என்ன பண்ணாங்கன்னா, எல்லா கிராமங்கள் நகரங்கள் எந்த பகுதியில் ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்தாலும் சரி, அது எந்த ஒரு சப் ரிஜிஸ்ட்ரார் நடந்தாலும் சரி, அது எல்லாமே கனெக்ட் பண்ணி ஒரு சர்வர்ல வச்சிருப்பாங்க. இப்போ நீங்க சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ் போனா கூட நீங்க எந்த இடத்துலயும் காசு கட்ட வேண்டிய தேவையே இருக்காது. ஏன்னா அங்கே காசு புழக்கம் இருக்கக்கூடாது முதல் முடிவு பண்ணாங்க. ரெண்டாவது, அந்த நிலங்கள் இருக்குல்ல, அந்த நிலங்கள் அபகரிப்பு இல்லை அதுல ஏதாவது குளறுபடியை வச்சு ஆளும் தரப்பு இல்ல ஆதிக்க மனப்பான்மை கொண்ட தரப்பு இவங்க என்ன பண்றாங்கன்னா, கேள்வி கேட்பார் இல்லாத இல்லாட்டி பெரிய அளவில் பலம் இல்லாத மக்கள்கிட்ட இருந்து நிலங்களை பிடிக்கிறது. இது அதிகாரத்தையும் பயன்படுத்துறானுங்க, இல்லாட்டி இங்க அரசியல் கட்சியும் பயன்படுத்துறாங்க. எனவே இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த மக்களை காப்பாற்றணும்னா அதற்காகவே பல ஆயிரம் கோடி செலவு பண்ணி டிஜிட்டல் இந்தியா கீழே இந்த லேண்ட் ரெக்கார்ட் ஆஃப்ல ரெடி பண்ணாங்க. இது தனித்துறையே இருக்கு. DILRMP நீங்க தேடி பாருங்க, அதுக்கு ஒரு தனித்துறையே இருக்கு. அதுல போனீங்கன்னா மேப்பே கிடைக்கும். இது என்ன டேபிள்னு கேட்டீங்கன்னா, அப்படி அறிவிச்சதுக்கு அப்புறம் மத்திய அரசு அறிவிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு மாநிலங்களும் இதை கட்டாயம் நடைமுறைப்படுத்தி ஆகணும் அப்படின்னு ஒரு பெரிய அழுத்தம் இருந்தது. அதன்படி குஜராத், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, நீங்க எந்த மாநிலம் வேணா தேடிக்கோங்க. லாஸ்டா ஜம்மு காஷ்மீர் வரைக்கும். ஜம்மு காஷ்மீர் இப்பதான் பிரிச்சு உருவாக்கியிருக்காங்க. லடாக்கை தனியாக விட்டுருங்க. ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் இந்த திட்டத்தை சரியா வலுவா அமல்படுத்தி இருக்கு மத்திய அரசு. ஆனா நீங்க நம்புங்க, ஒரே ஒரு இடத்துல மட்டும் இதை அமல்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. அந்த ஒரே ஒரு இடம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் மட்டும் இதை அமல்படுத்த முடியாத அளவுக்கு இந்த ரெண்டு அரசியல் கட்சிகள், ரெண்டு திராவிட கட்சியும் ஏதாவது குளறுபடி பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த குளறுபடினால என்ன நடக்குதுன்னா, இந்த டேபிளை பாருங்க, நான் அந்த டேபிளை அப்படியே காட்டுறேன், நீங்க ஒரு முறை பாருங்க, தேடி கூட பாருங்க. அந்த டேபிளை பாருங்க, ஒட்டு மொத்தமா எத்தனை SRO அந்த சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கு அது எத்தனை இருக்கு, அதுக்கப்புறம் அதுல கம்ப்யூட்டரைஸ்டு SRO எத்தனை அப்படின்றத ஃபர்ஸ்ட் கணக்கிடுறாங்க. அந்த கணக்கீடு எப்படி பார்த்தா எல்லாமே 100 எல்லாமே 100%. அவன் எவ்வளவு ஆஃபீஸ்னா எல்லா ஆஃபீஸையும் 100% கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா அது 80% இருக்கும். 80% அலுவலகங்களை தான் அது முழுமையாக கம்ப்யூட்டரைஸ் பண்ணிருக்காங்க. சுமார் 20% அலுவலகங்களை அவங்க எப்பவுமே தங்களுடைய குளறுபடிக்கு ஏத்தாப்புலயே தக்க வச்சுக்கிறாங்க.
இது கடந்த 5 வருஷத்துக்கு நடக்குது. இப்பவுமே அதை எந்தவித நகர்த்தவும் கிடையாது. அதை அப்படியே வச்சுக்க முயற்சி பண்ணுது திமுக. அதுல என்ன கொடூரமான விஷயம்னா, இந்த டேபிள்லயே வெறும் கம்ப்யூட்டரைஸ் மட்டும் பார்க்காதீங்க, இந்த பக்கம் பாருங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, இன்டகிரேஷன் வித் எல்லாருன்னா லேண்ட் ரெக்கார்டு. நான் சொன்னேன்ல ஒரு சர்வர், அந்த சர்வர் ஒட்டு மொத்தமாக அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த சர்வரோட 100% எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டாங்க. என்னென்ன பத்திரமா பதிகிறாங்களோ அதை ஃபுல்லாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய சர்வரில் ஒட்டுமொத்தமாக லிங்க் பண்ணிடணும். அதனால எந்த ஒரு தவறும் பின்னாடி நடக்காது. ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு குருவி சேர்க்கிற மாதிரி காசு சேர்த்து வச்சு லேண்டை வாங்கினா கூட அதை அடிச்சு கொடுக்கறதுக்கு இங்கே எந்த ஒரு அரசியல் கட்சினாலே முடியாது, எந்த ஒரு அதிகார பலத்தினாலே முடியாது. அதனால இந்த சர்வரை 100% அப்டேட் பண்ண நினைக்கிறாங்க. எல்லா மாநிலமும் அப்டேட் பண்ணுது. ஆனால் தமிழ்நாடு மட்டும் எவ்வளோ அப்டேட் பண்ணி நினைக்கிறீங்க? மற்ற எல்லா மாநிலம் 100% அப்டேட் பண்ணுது. பல மாநிலங்கள் 84, 98 வரைக்கும் அப்டேட் பண்ணுது. தமிழ்நாடு எவ்வளவு அப்டேட் பண்ண நினைக்கிறீங்க? வெறும் 5%. வெறும் 5% பாருங்க, 5.43. மற்ற எல்லாமே எடுத்து பாருங்க 100 100 100 100 39% ஒன்று இருக்கு. அது கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நாகாலாந்து ஒன்று நாகாலாந்தா இருக்கும், இல்லாட்டி மிசோரமா இருக்கும். இந்த மாதிரி எல்லப்புறத்தில் கூட மிகவும் சிக்கலான இல்லாட்டி நக்சல் மாவோயிஸ்ட் போன்ற தீவிர நடவடிக்கைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இந்த சிக்கல் இருக்கே ஒழிய, அந்த பகுதியில் கூட 40-60% எல்லாரோட கனெக்ட் ஆயிருது. ஆனா தமிழகம் மட்டும் வெறும் 5% தான். இந்த விவகாரத்தை தயவு செய்து சொல்றேன், மக்கள் எல்லாரும் ரொம்ப சாதாரண இட போடாதீங்க. திரும்பவும் சொல்றேன், நீங்க ஏதாவது கஷ்டப்பட்டு ஒரு இடத்தை வாங்குறீங்கன்னா அது இங்க அதிகார மையத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள்கிட்ட தட்டி எடுக்க முடியும். அந்த மாதிரி சூழல்லாம் இருக்குது. அதை பாதுகாக்கிறதுக்கு தான் மத்திய அரசு பண்ணுது. ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, இதில் நடக்கக்கூடிய ஊழலை முழுமையாக முடிவு கொண்டு வர நினைக்குது. 2. இதற்காக என்ன பண்ணுது பாருங்க, ஒட்டுமொத்தமாக கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டாங்களா, அது எல்லாமே டிஜிட்டல் லேண்ட் ரெக்கார்டா மாறுறாங்களா. 3வது, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா கடந்த 7 வருஷத்துக்குள்ள எல்லா ரிஜிஸ்டர் ஆஃபீஸுமே இந்த சிசிடிவி கேமரா பாருங்க, அது தீவிரமாக்கியிருப்பாங்க. அதையும் தாண்டி தான் ஊழல் நடக்குது. ஆனா எந்த அளவுக்கு மத்திய அரசு முடியுமோ அந்த அளவுக்கு மத்திய அரசு சட்டங்களை வலுப்படுத்துது. ஆனா அதையும் தாண்டி ஊழல் செய்யறதுக்கு என்னென்ன ஓட்டையை போடணுமோ அத்தனை ஓட்டையும் இந்த 2 திராவிட கட்சியும் போடுறாங்க. அந்த சர்வர்ல ஒருவேளை அப்டேட் ஆனா இந்த மாதிரி உங்களுக்கு லேண்ட் ரெக்கார்டு கிடைக்கும். அந்த லேண்ட் ரெக்கார்டில் சர்வே நம்பர் முதல் வந்துடும். அந்த சர்வே நம்பருக்கு கீழே எந்த இடத்துல பதிவுபட்டிருக்கு முழு விவரங்கள் வராது. அது நீங்க வில்லங்கத்திலையும் கிடைக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு தெளிவான மேப் கிடைச்சிடும், எந்தெந்த லேண்டு யார் யாருக்கு பிரிக்கப்பட்டிருக்கு, அது எந்த சர்வேல இருக்குன்னு. இதுக்காக நீங்க தனியாக ஒரு அதிகாரியை கூப்பிட்டு குழப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாத்துக்கும் சுக்கு சுக்கா உடைச்சு தெளிவாக ஒரு மேப்பை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு தான் அந்த எல்ஆர் சிஸ்டம் இருக்கு, எல்லா மாநிலங்களுமே அந்த எல்ஆர் சிஸ்டத்தோட கனெக்ட் ஆகுன்றாங்க. இவன் முந்தைய விஷயத்துக்குள்ள வருவோம். பத்திரப்பதிவுத்துறை மூர்த்தி இருக்கார் இல்லையா, அவரை தேர்வு செய்யறது ஒரு பொது வாழ்க்கையில நீங்க பாலில் விஷம் கலக்கிற மாதிரி அப்படின்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த பத்திரப்பதிவுத்துறை பத்திரிக்கையும் 3 விதமா ஊழல் நடக்குது. ஒன்று கைட்லைன் வேல்யூ. எந்த ஒரு பத்திரத்தை நீங்க பதிவு செஞ்சாலும் சரி அதுக்கு ஒரு கைட்லைன் வேல்யூன்னு ஒன்று இருக்கும், குறைஞ்சபட்ச மதிப்பீடு ஒன்று இருக்கும். அந்த மதிப்பீடு அடிப்படையில் தான் நீங்க பதிவு செய்ய முடியும். இது வந்து அரசாங்கம் வழிகாட்டுதல் பண்ணுது. நம்மளால குறைக்க முடியாது, நம்மளால கூட்டவும் முடியாது. திரும்ப சொல்லிட்டேன். எனவே நீங்க என்ன நினைச்சீங்க, பல பேர்னா உங்களுடைய 50 லட்ச ரூபாய் சொத்தை அதெல்லாம் நம்ம ஏதாவது கமிஷன் கொடுப்போம்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. அரசாங்கமே அதை செய்ய முடியாது. அரசாங்கமே அதோட வேல்யூ அவ்வளவுதான் போடுது. மார்க்கெட்டை நீங்க வாங்குற விற்பனை இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் அவங்க மூடி மறைக்கிறதுக்கு உதவி செய்யறாங்க. அதெல்லாம் நீங்க காசு கொடுக்கறதா மக்கள் நினைச்சுக்கிட்டு அந்த கிம்பளத்தை எளிமையா கொடுக்க முயற்சி பண்றாங்க. அது ஒரு பெரிய தப்பு. அது நடக்குது. இன்னொரு பக்கம் என்ன, நியூ லே அவுட் இருக்கு இல்லையா, மாநிலம் முழுவதும் புதிதாக லே அவுட்டுகளை வாங்குறதுக்காக அவங்க அதுக்காக ஒரு லஞ்சம் கொடுக்குறாங்க. அந்த லஞ்சம் ஒரு பக்கெட்டு. எனவே ஒவ்வொரு நாளும் பத்திரம் பதியறதுக்கு ஒரு பக்கெட் லஞ்சம், இன்னொரு பக்கெட்டு புதிதாக லே அவுட் உருவாக்குறதுக்கு லஞ்சம், இன்னொரு பக்கெட்டு அங்கே உள்ள அதிகாரிகளை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு லஞ்சம். இந்த அதிகாரிகள் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன்னா 5 கோடியிலிருந்து 10 கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபருக்கு கொடுக்க தயாரா இருக்காங்க. அவ்வளோ பெரிய தொகையை கொடுத்தாங்கன்னா அவங்க ஒவ்வொரு நாளும் எவ்வளவு சம்பாதிக்க வேண்டியிருக்கும். எடுத்துக்காட்டுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு ஒருத்தன் 5 கோடி ரூபாய் கொடுக்கான்னு வச்சுக்கோங்க, அந்த குறிப்பிட்ட சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1,35,000 மேல கிம்பளம் பார்த்தாகணும். அப்பதான் 5 கோடி ரூபாய் எடுக்க முடியும் வெளியே. உங்களுக்கு புரியுதா? அப்ப அதுக்கேற்றாமல் அலுவலகத்தை நோக்கி தான் நகர்றாங்க. இது ஒரு பாயிண்ட். இப்ப இது எல்லா ஆட்சியிலும் நடக்குது. நல்லா புரிஞ்சுக்கோ, திமுக நடக்குது, அதிமுக நடக்குது இது வரைக்கும். ஆனா திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு புதுவிதமான மாடலை உருவாக்குறாங்க. அதுதான் ஊழலை உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போகுது. அது என்ன கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் இந்த 3 வேலை இருக்கு இல்லையா, முக்கியமா இந்த 2 வேலை கைட்லைன்ஸ் வேல்யூ, அதுக்கப்புறம் நியூ லே அவுட் இருக்கு இல்லையா, இந்த 2க்குமே என்ன பண்ணணும்னா மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் இருக்கார் இல்லையா, அவரு இல்லாட்டி சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் அந்த ரிஜிஸ்ட்ரார் இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இந்த 2 பேர். ஆனால் இந்த 2 பேர் பவரை நகர்த்தி 2 முக்கியமான குழுக்களை உருவாக்குறாங்க. மாவட்டந்தோறும் மனை மதிப்பு நிர்ணய குழுன்னு உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் மேல்முறையீட்டு குழு, அதாவது புதிதாக ஒரு லே அவுட் இல்லாட்டி மனை சம்பந்தப்பட்ட விற்பனை இதை வாங்குது, இதுல ஏதாவது குளறுபடி இருக்குன்னா மேல்முறையீடு பண்ணுங்க, அதுக்கான மதிப்பீடு இருக்குல்ல அதை இந்த குழு நிர்ணயம் பண்ணும். எனவே புதுதாக நீங்க எந்த லே அவுட் போட்டாலும் சரி இப்ப டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார்ட்ட போக தேவையில்லை, இங்கே தான் போகணும் அப்படின்னு அரசு வழிகாட்டுதல் பண்ணுது. இதன் மூலம் என்ன பண்றாங்கன்னா இந்த ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் இல்லையா, இதுல இருந்து வெளியே கொண்டு வராங்க. அதை வெளியே கொண்டு வந்து அங்கே போய் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க,
அவன் ஒரு 2 அதிகாரின்ற பேர்ல 2 அனுப்பிடுறான். அவன் எதையுமே நோட் பண்ணாம அவள போயிடுவான். போனதுக்கு அப்புறம் நீங்க போய் திரும்ப திரும்ப கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் ஒரு நம்பர் ஒன்று தருவான். அது யார் நம்பர்னா கடைசியா இவரோட பிஏ நம்பர், பொலிட்டிக்கல் பிஏ நம்பர். அவர்கிட்ட ஃபோன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் 3 லருந்து 4 லட்சம் ரூபாய், ஒவ்வொரு ஏக்கரும் கூட போக போக 2.5 லட்சம் ரூபாய் கூட தந்தாகணும். இதன் மூலமாக அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தமிழகம் முழுவதும் சுமார் 200 புரோக்கரை உள்ள கொண்டு வராரு. அந்த 54 டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் 571 சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் இல்லையா, இது எல்லாத்தையுமே இந்த புரோக்கருக்கு கீழே கொண்டு வராரு. இந்த புரோக்கர் எல்லா கமிஷன் வேலையிலும் தனியா இந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்தில் வெளியே வந்து இவங்க உருவாக்கிற சிஸ்டம் மூலமாக பார்க்குறாங்க. இதன் வழியா சும்மா உங்களுக்கு நான் இந்த லே அவுட் சொன்னேன் இல்லையா, புதிதாக லே அவுட் போடுறது, அது மட்டும் முக்கியமாக இந்த குழுவுக்கு வருது. அது ஒவ்வொரு நாளும் இந்த டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் இருக்கு இல்லையா, அது சம்பந்தப்பட்ட ஃபைல் தான் இங்கே போயாகணும். அது வந்து சும்மா 8 ஃபைல் மூவ் ஆகிறது நமக்கு கணக்கிடப்படுது. அந்த 8 ஃபைல்கள் நீங்க கணக்கிட்டீங்கன்னா 54 டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ், அதுல ஒரு ஏக்கருக்கு 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் சும்மா 13 கோடி ரூபாய் இந்த புதிதாக லே அவுட் போடுறாங்க இல்லையா, அதுல இருந்து இவருக்கு கிம்பளமா மட்டும் போகுது. அதாவது இவர் உருவாக்கிற சிஸ்டம் மூலமா இது எதுவுமே ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்க்குள்ள வரதே இல்லை, அதுக்கு வெளியே நகர்த்தப்படுது. இது எதனால சட்டப்படி ஒரு பெரிய சிக்கல் வந்து இவங்களால தப்பிக்க முடியும். இதை தவிர 571 அலுவலகங்களும் சுமார் ஒவ்வொரு நாளைக்கு 20 பத்திரங்களை போடுற விதமா கணக்கிட்டா ஒவ்வொரு பத்திரத்துக்கும் சுமார் சராசரியா 15,000 ரூபாய் அவங்க கிம்பளம் பார்க்கறான்னு வச்சுக்கோங்க. இந்த தொகையும் கணக்கிட்டோம்னா முதல் ஒரு 13 கோடி, இது ஒரு ஏறக்குறைய 14 இருந்து 15 கோடிக்கு மேல போகுதுன்னு வச்சுக்கோங்க. மொத்தம் ஒரு நாளைக்கு இவர் உருவாக்கிய இந்த சிஸ்டத்தின் மூலமா ஒரு நாளைக்கு 28 கோடி ரூபாய் இவருக்கு போகுது. அது ஒவ்வொரு வருடம் குறைஞ்சபட்சம் இவருக்கு 10,000 கோடி கிம்பளத்தை இந்த சிஸ்டத்துக்குள்ள வராமே வெளியே கொண்டு போகுது. இந்த 10,000 கோடி இருந்துச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை நம்மளால முன்னேற்ற முடியும். இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நல்ல விதமான உயர்கல்வியை நம்மளால கொடுக்க முடியும். இங்க இருக்கக்கூடிய விதவைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பென்ஷன் அமௌண்ட்டை அதிகப்படுத்தி கொடுக்க முடியும். இங்க இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு நம்ம சரியா காப்பகங்களை உருவாக்க முடியும். சரியா? இது எல்லாம் எங்கே போகுது? இது எல்லாம் மக்களுக்கு பயன்படுறதை தாண்டி ஒரே ஒரு கும்பலை நோக்கி நகருது. சுமார் ஒவ்வொரு வருடமும் 10,000 கோடி. இதனால சொல்ல இந்த 10,000 கோடியை சர்வதேச அளவில் எந்த ஒரு மாஃபியா கும்பலும் இப்படி சம்பாதிக்க முடியாது. ஆனா இந்த கும்பலால சம்பாதிக்க முடியும். இப்போ உங்க எல்லா டவுட் என்னன்னா இந்த 10,000 கோடி மூர்த்திக்கே போகுதான்றதான். அங்கே உங்களுக்கு இறுதியா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன். அது என்ன அப்படின்னா, இப்படி அமைச்சர்களை நியமனம் பண்ணாங்க இல்லையா, இந்த இடத்துல தான் நீங்க புரிஞ்சுக்கணும், இவங்க எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு இவங்க வீட்டுக்கு கொண்டு போறாங்கன்னு நினைச்சிடாதீங்க. இப்ப இருக்கக்கூடிய திமுக கட்டமைப்பு என்னன்னா, இந்த மாதிரி அமைச்சருடைய இலாக்காக்கள் ஒதுக்குறாங்க இல்லையா, இந்த இலாக்காக்களை ஒதுக்கி அந்த இலாக்காக்கள் மூலம் வரக்கூடிய வருமானங்களை எடுத்து இந்த குடும்பத்தில் யார் யாருக்கு பங்கு பிரிக்கின்றத முதலே பிரிச்சுட்டாங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு வரதுக்கு முன்னாடியே இந்த குடும்பத்துக்குள்ள இருந்த சச்சரவுகள் சண்டைகள் இருக்குல்ல, அதையெல்லாம் எப்படி பேசி முடிச்சிருக்காங்கன்னா, எந்தெந்த துறையில் வரக்கூடிய வருமானங்கள் எந்தெந்த குடும்பத்துக்கு போகணும்னு. நான் இந்தந்த குடும்பத்துக்கு இந்தந்த துறையிலிருந்து வருமானம் போகிற சொல்ல, ஆனால் நிச்சயம் ஏதோ துறையிலிருந்து ஏதோ ஒரு குடும்பத்துக்கு போகுது. எனவே கருணாநிதி அவருடைய ஒட்டுமொத்த குடும்பமும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான துறைகள் இருக்குல்ல, இதோட வருமானங்கள் எல்லாமே பிச்சு 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 அந்தந்த குடும்பம் அனுபவிக்குது. இங்கே செல்வியில் ஆரம்பிச்சு, கருணாநிதி அவருடைய மகள் செல்வியில் ஆரம்பிச்சு எல்லா பேருக்கும் இங்கே பங்கு பிரிக்கப்படுது. அந்த பங்கு எங்கேருந்து பிரிக்கப்படுது? மக்களை கொள்ளையடிச்சு அந்த கொள்ளையடிக்கிற புரோக்கர்களை போட்டு அந்த புரோக்கர்களுக்கு மினிஸ்டர் பேர் வச்சு கடைசியா யார்கிட்ட போய் சேருது? ஒரு குடும்பத்துக்கு போய் சேருது. இந்த மாதிரி ஒரு மாஃபியா கும்பலை உலகத்தில் வேற எங்கேயும் பார்க்க முடியாது.